1960 நடைபெற்ற அந்த சம்பவத்தை U2 இன்சிடென்ட் என்கின்ற குறியீட்டு பேரில் அழைப்பார்கள். அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் சோவியத்தை வேவு பார்க்கும் நோக்கத்தில் சோவியத் வான்பரப்பில் பரப்பினை மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் ஸ்பை இன் த ஸ்கை என்று அழைக்கப்படுகின்ற அதி உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய U2 வேவு விமானம் சோவியத்தின் விமான எதிர்ப்பு ஏவுகணையினால் வீழ்த்தப்பட்ட அந்த சம்பவமே U2 இன்சிடென்ட் என்று அழைக்கப்படுகின்றது. உலகையே அழித்து விடவல்ல அணுவாயுத யுத்தம் ஒன்று அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கு இடையில் ஏற்பட்டு விடலாம் என்று உலகின் நாடுகள் அனைத்தும் அச்சப்பட்ட ஒரு சம்பவம். மற்றொரு உலக யுத்தத்தின் விளிம்புக்கு உலகை கொண்டு சென்றிருந்த ஒரு சம்பவம். 1960 மே மாதம் 1 சோவியத்தின் இராணுவ நிலைகளை உளவு பார்க்கும் நோக்கத்தோடு தனது வான்பரப்பிற்குள் நீண்ட நேர பரப்பினை மேற்கொண்டிருந்த அமெரிக்க உளவு விமானத்தை தாம் சுட்டு வீழ்த்திவிட்டதாக சோவியத் அறிவித்த போது சோவியத்தின் குற்றச்சாட்டை மறுதளித்த அமெரிக்கா வானிலை மாற்றத்தை அவதானிக்கும் நோக்கத்தோடு நாசாவினால் அனுப்பப்பட்ட ஒரு சிவிலியன் விமானத்தையே சோவியத் சுட்டு வீழ்த்திவிட்டதாக தெரிவித்திருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களில் அமெரிக்க உளவு விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானியை உலகின் கண்களுக்கு முன் சோவியத் ஒன்றியம் நிறுத்திய போது உலகமே அதிர்ச்சி அடைந்தது. பிரான்சிஸ் கேரி பவர்ஸ் என்ற அந்த அமெரிக்க விமானி உலக ஊடகங்களின் முன்பு வாய் திறந்த போதுதான் அமெரிக்கா பாகிஸ்தானில் அமைத்திருந்த ஒரு இரகசிய தளம் பற்றிய செய்தி உலகின் பார்வைக்கு முதலாக வந்திருந்தது. பாகிஸ்தானில் உள்ள பஷாவர் ஏர் ஸ்டேஷன் என்கின்ற தளத்தில் ரகசியமாக தங்கியிருந்த அமெரிக்க படையினர் சோவியத் ஒன்றியத்தின் ஏவுகணை தளங்களையும் சோவியத்தின் பல்வேறு இராணுவ நிலைகளையும் மிக மிக ரகசியமாக கண்காணித்து வந்த விடயம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. பாகிஸ்தானின் வான்படை போலவே அவர்களுடைய பஷாவர் யாபேஸ் தளத்தின் ஒரு பகுதியில் ரகசியமாக தங்கியிருந்த அமெரிக்காவின் NSA என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி என்கின்ற பிரிவு தமது அதிசக்தி வாய்ந்த U2 வேவு விமானங்கள் மூலம் சோவியத்தை வேவு பார்த்த விடயம் வெளியுலகிற்கு தெரிய வந்த போதுதான் பாகிஸ்தானில் அமெரிக்கா ரகசிய தளம் அமைத்து செயற்பட்டு வருகின்ற விடயம் முதலில் உலகிற்கு தெரிய வந்தது. செய்மதி தொழில்நுட்பத்தின் அபரிதமான வளர்ச்சி வேவு விமானங்களின் தேவைகளை எல்லாம் இல்லாமல் செய்யும் காலமாற்றத்தை உருவாக்கும் வரைக்கும் அமெரிக்க இராணுவத்தின் NSA என்கின்ற நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி பாகிஸ்தானின் பஷாவர் ஏர் ஸ்டேஷனில் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவினுடைய ஆசிய முகமாக பல தசாப்த காலமாக இருந்து வந்தது. பனிப்போர் காலத்தில் சோவியத்திற்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், 2000ஆம் ஆண்டுகளில் அமெரிக்கா ஆரம்பித்திருந்த சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்கின்ற பெயரிலான இஸ்லாமிய கடும்போக்கு சக்திகளுக்கு எதிரான போராக இருக்கட்டும், நேட்டோவில் அங்கம் வகிக்காத அமெரிக்காவின் ஒரு முக்கிய பங்காளியாக அமெரிக்காவின் பல போர்க்களங்களில் அமெரிக்காவின் முக்கிய முகமான வகிபாகத்தை வகித்து வந்த ஒரு நாடுதான் பாகிஸ்தான். தலிபான்களை மையப்படுத்தி சோவியத்திற்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட யுத்தம், தலிபான்களையே அழிக்கின்ற அமெரிக்காவின் யுத்தம், பொஸ்னியாவில் அமெரிக்கா மேற்கொண்ட சண்டைகள் என்று அமெரிக்காவின் பல சண்டைகளில் தனது நலன் பார்க்காது அமெரிக்காவுக்காக தனது வீரர்கள் பலரது உயிர்களை அர்ப்பணித்திருந்தது பாகிஸ்தான். அதுவும் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தபோதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அமெரிக்காவின் சிலுவை போர் என்று விமர்சிக்கப்பட்ட
பல சண்டைகளில் அமெரிக்காவுக்கு சார்பாக நிலைப்பாடு எடுத்து இஸ்லாமிய நாடுகள் பலவற்றின் வெறுப்பினை சம்பாதித்து வந்த ஒரு நாடுதான் பாகிஸ்தான். சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிராக அரேபிய கடலிலும் இந்து சமுத்திரத்திலும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென்று அமெரிக்கா உருவாக்கியிருந்த கம்பைன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் 150 மற்றும் கம்பைன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் 151 போன்ற 33 நாடுகளின் கடற்படையை உள்ளடக்கிய மாபெரும் கடற்படையில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக பெருமளவில் தனது பங்களிப்பை வழங்கியிருந்த ஒரு நாடு என்றால் அது பாகிஸ்தான் மாத்திரம்தான். ஆனால் காலம் என்பது அமெரிக்க பாகிஸ்தான் நெருக்கத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை கட்டளையிட்டிருந்தது. சோவியத் யூனியன் சிதறடிக்கப்பட்டு இஸ்லாமிய தீவிரவாதம் என்று கூறப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் வலுவிழந்ததை தொடர்ந்து பாகிஸ்தானை அப்படியே கழட்டி விட்டுவிட்டு இந்தியாவை விரைந்து அணைத்துக் கொண்டு தனது அடுத்த பயணத்தை தொடர ஆரம்பித்துள்ளது அமெரிக்கா. இந்தியாவையும் அழைத்துக் கொண்டு அமெரிக்கா மேற்கொள்ள ஆரம்பித்துள்ள அந்த புதிய பயணத்தின் இலக்கு சீனா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் பசிபிக் கமாண்ட். இது பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் இராணுவ கட்டளை மையம். தரைப்படை, விமானப்படை, கடற்படை மற்றும் மெரைன் கார்ப்ஸ் படைப்பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 3,75,000 படை வீரர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு படைப்பிரிவு. ஹவாய் தீவுகளில் தலைமையகத்தை கொண்ட அமெரிக்காவின் பசிபிக் கமாண்ட் என்கின்ற இந்த படைப்பிரிவு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள அமெரிக்காவின் பல்வேறு படைப்பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு கட்டளை பிரிவு என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிலும் தென்கொரியாவிலும் யாக்கோகசியா படைத்தளம் போன்ற பல்வேறு தளங்களிலும் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படையணிகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் படைப்பிரிவுதான் இந்த பசிபிக் கமாண்ட். US Army Pacific, Marine Forces Pacific, US Pacific Fleet, Pacific Air Forces, US Forces Japan, US Forces Korea, Special Operations Command Korea, Special Operations Command Pacific போன்ற படைப்பிரிவுகள் மற்றும் ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன்ஸ் சென்டர் என்ற புலனாய்வு அமைப்பு போன்றன கூட இந்த பசிபிக் கமாண்ட் அமெரிக்க படைப்பிரிவின் கீழ் செயற்பட்டு வருகின்றன. ரஷ்யாவுக்கு தெற்காக உள்ள கடற்பகுதிகள் சீனா, மங்கோலியா, வடகொரியா, இந்தியா உட்பட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று 36 தேசங்கள் இந்த பசிபிக் கமாண்டின் கீழே வருகின்றன. அதாவது மேலே குறிப்பிடப்பட்ட இந்த பிராந்தியங்களில் அமெரிக்கா ஏதாவது இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் இந்த பசிபிக் கமாண்ட் தான் அந்த நடவடிக்கைகளை கையாளும் என்பது மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம். அமெரிக்காவின் இந்த பசிபிக் கமாண்ட் படைப்பிரிவின் முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்குவதாக இருந்தால், உலக சனத்தொகையில் அரைவாசிக்கும் அதிகமான சனத்தொகையை அமெரிக்கா சார்பாக இராணுவ ரீதியாக கையாளுவது இந்த பசிபிக் கமாண்ட் படைப்பிரிவுதான். 1947 ஆண்டளவில் 2ஆம் உலக யுத்த கால பகுதியில் உருவாகி பல்வேறு மாற்றங்களை உள்வாங்கியபடி பயணித்த இந்த பசிபிக் கமாண்ட் 2018 ஆண்டு மே மாதம் 30 பசிபிக் கமாண்ட் என்கின்ற தனது பெயரை யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தோ பசிபிக் கமாண்ட் என்று மாற்றிக்கொண்டது. Further, in recognition of the increasing connectivity, the Indian and Pacific Oceans, today we rename the U.S. Pacific Command to U.S. Indo-Pacific Command. தென்சீன கடற்பரப்பு மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அமெரிக்காவின் பென்டகன் உணர்ந்து கொண்டதன் ஒரு வெளிப்பாடுதான் இந்த பெயர் மாற்றம் என்று கூறுகின்றார்கள் ஓரியல் ஆய்வாளர்கள்.
இந்தியாவை அமெரிக்கா தனது இராணுவ சகாவாக வரிந்து கொண்டதன் ஒரு வெளிப்பாடாகவும் இந்த பெயர் மாற்றத்தை ஊடகங்கள் அடையாளப்படுத்தி இருந்தன. அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து எதிர்காலத்தில் அந்த பிராந்தியத்தில் மேற்கொள்ள இருக்கின்ற மிகப்பெரிய இராணுவ நகர்வுகளை கட்டியம் கூறுவதாகவும் அந்த பெயர் மாற்றத்தை கணித்திருந்தார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். ஹவாய் தீவில் அமெரிக்காவின் பசிபிக் கமாண்ட் கட்டளை மையத்தில் நடைபெற்ற இந்த பெயர் மாற்றத்தை அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜிம் மேட்டிஸ் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவினையும் பசிபிக்கையும் இணைப்பதற்காகவே இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்ததாக தெரிவித்திருந்தார். America's national defense strategy is a roadmap for the American military, and it acknowledges this reality, taking a clear-eyed look at the world as it is, not how we would wish it to be. Our 2018 National Defense Strategy is the first of its kind in a decade, and it acknowledges the Pacific challenges and signals America's resolve and lasting commitment to the Indo-Pacific. Americans' vision is shared by most nations in the region. 2016 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட லெமுவா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்ற லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் என்ற திருத்த வேலைகளுக்காக இந்தியாவின் தரை, வான் மற்றும் கடற்தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடியதான புதிய இராணுவ ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டதை தொடர்ந்தே இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த லெமுவா ஒப்பந்தம் முதல் 2018 ஆண்டில் கைச்சாத்திடப்பட்ட கொம்காசா ஒப்பந்தம், அதாவது கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்ற ஒப்பந்தம், மற்றும் 2020 அக்டோபரில் கைச்சாத்திடப்பட்ட செய்மதி புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வது சம்பந்தமான பெக்கா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்ற பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் என்கின்ற புதிய உடன்படிக்கைகள் வரை பலவிதமான இராணுவ இருதரப்பு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளவை இந்தியா என்பது எதிர்வரும் காலங்களில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தோழனாக உலகில் வரம்பெற இருக்கின்ற ஒரு காட்சியை வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆனால் இந்த புதிய கூட்டணைவு என்கின்ற இரைச்சல்களின் நடுவே அமெரிக்காவின் இராணுவ நட்பு காரணமாக இந்தியா எதிர்கொள்ள இருக்கின்ற மிகப்பெரிய சவால்கள், ஆபத்துக்கள் என்கின்ற விடயங்கள் வெளியே தெரியாமலேயே போய்விடுகின்றன என்று கூறுகின்றார்கள் சில இந்திய ஆய்வாளர்கள். அமெரிக்க ஆதிபத்தியம் என்கின்ற பொறிக்குள் இந்தியா தெரிந்து கொண்டே விழுந்து கொண்டிருக்கின்றதா என்கின்ற யதார்த்தத்தை பெரும்பான்மையான இந்தியர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் என்று சுட்டி காண்பிக்கும் சில நடுநிலையான ஆய்வாளர்கள் சீன விரோதம் என்கின்ற கண்ணாடியை கழட்டி வைத்துவிட்டு பார்த்தால் மாத்திரமே அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள். அமெரிக்க இந்திய நட்பு விவகாரத்தில் இருக்கின்ற முக்கியமான சில சவால்கள் பற்றித்தான் அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு சிறிய சம்பவத்தை நினைவுபடுத்திவிட்டு நிகழ்ச்சியை முடிக்க இருக்கின்றேன். ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கொரோனா அமெரிக்காவை ஒரு ஆட்டிக்கொண்டிருந்த நேரத்தில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையில் மலேரியா தடுப்பு மருந்தை அமெரிக்கா இந்தியாவிடம் இருந்து கொள்வனவு செய்ய விரும்பியது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து பிற நாடுகளுக்கான அனைத்து மருந்து ஏற்றுமதிகளுக்குமான தடை இந்திய அரசினால் விதிக்கப்பட்டிருந்தது. எந்தவித ராஜதந்திர அணுகுமுறையும் மேற்கொள்ளப்படாமல் நேரடியாகவே இந்தியாவை மிரட்டும் வகையில் ஒரு அறிக்கையை பகிரங்கமாகவே வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தமக்கான மருந்தை தராவிட்டால் அதற்கான பலனை இந்தியா அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று நேரடியாகவே மிரட்டலை விடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்.
If he doesn't allow it to come out, that would be okay. But of course, there may be retaliation. Why wouldn't there be? இது ஒரு சிறிய சம்பவமாக இருந்தாலும் இந்தியா தொடர்பான அமெரிக்காவின் நிஜமான பார்வையை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவம் என்று இதனை கூறலாம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு என்பது இருதரப்பு நட்பு என்கின்ற ரீதியில் அமைந்து இருக்கின்றதா, அல்லது எஜமான் என்கின்ற ரீதியில் அமைய இருக்கின்றதா? இந்த விடயம் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். Shankar Foods, free delivery to Europe. Order through online with free delivery within 3 to 4 working days. Same price as in UK. ShankarFoodsOnline.com.